அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா vlog. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்களோட வீட்டில் உள்ள இந்த கிட்டியை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா தூக்கம். எங்கேயோ போயிட்டு நல்லா கடிப்பட்டுட்டு வந்திருக்கு. பாருங்கள், நல்ல காயம் ஒன்று பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கேயோ போயிட்டு யாரோடையோ சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. வந்த டயர்டில் நல்லா தூக்கம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இவருடைய பேர் ப்ரௌனி. பிளக்கி அப்படின்றது இவருடைய இன்னொருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக காணாமல் போயிட்டார். அவர் எங்கே போனார் அப்படின்றது தெரியல. இப்போ இந்த ப்ரௌனி இது மட்டும்தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. என்னுடைய மகளுக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது, பிடிச்ச ஒரு உயிர் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரௌனி தான். ரொம்ப இறக்கம். ஆனால் தொட்டு பேசுகிறது தூக்குறதுக்கெல்லாம் நாங்கள் விட்டுறதில்ல. கொஞ்சம் தூரத்தில் இருந்து அப்படி கொஞ்சம் அதோட கொஞ்சம் விளையாண்டுட்டுருப்பா. பாருங்கள் எவ்வளோ அழகாக தூங்குது அப்படின்ட்டு. ப்ரௌனி, ப்ரௌனி, எங்கே போயிட்டு சண்டை பிடிச்சிட்டு வந்தாய்? இந்த ப்ரௌனி, ஹாய், இந்த ஹாய் சொல்லு ப்ரௌனி. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, குட் பாய். பாருங்கள், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் ஃபுல் டயர்டில் ரெஸ்ட் எடுக்கிற டைம். இப்போ அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிமினதோடய எங்கேயாவது ஓடிடும். எங்கேயாவது போயிட்டு நல்லா திரிஞ்சிட்டு தான் வாரது. அப்படி போன இடத்துல தான் இந்த மாதிரி கடிப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போ இந்த ப்ரௌனி எங்களோட வீட்டில் இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆகுது. 6-7 வருஷமாக இந்த ப்ரௌனி எங்களோட வீட்டில் தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்க்குறோம். அவ்வளோ பிடிச்ச ஒரு ப்ரௌனி எங்களுக்கு. எங்களோட அவ்வளோ ஒரு இறக்கம். இந்த பூனை ரொம்ப இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் இந்த லைன் எல்லாமே நான் மரதாணி போட்டு வச்சுருந்தேன். சும்மா லைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்ச நாள் இவரை கவனிக்கிறதே இல்லை. ஐத்தான் இந்த மாதிரி இருக்கிறாரு. ஊற்ற பிடிச்சி போயிட்டு இருக்கிறாரு. இவரை நல்லா குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எத்தனை வீட்டில் பூனையில் வளர்க்குறீங்க? பூனை வளர்க்குறது அப்படின்னது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சொல்லுவாங்க அவரோட முடி அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை தான். இருந்தாலும் நாங்கள் சின்ன பிள்ளைகளை பூனைகளை தூக்குறது கொஞ்சுறது அதை கொஞ்சம் நாங்கள் நிப்பாட்டிடணும். தூரத்தில் இருந்து அந்த பூனைகளை பார்க்கலாம், பேசலாம், அதோட விளையாடலாம். அந்த மாதிரி என்னுடைய மகள் தூக்குறதுக்கு தான் ஃபுல் ட்ரை. நான் விடுறதில்ல. கொஞ்சம் விலகி நின்று அதோட விளையாடுவா, பேசுவா, அப்படி காய்ச்சிட்டிப்பா அதோட அந்த மாதிரி இருக்கிறது. தூக்குறதுக்குன்னா நாங்களும் கொஞ்சம் விட்டுறல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட முடி கொஞ்சம் பிரச்சனை, நோய்க்கு சரியில்லை. அதுக்காக நாங்கள் தூக்க விட்டுறதில்ல. அதோட இது வெளியில் அங்கங்கன்னு போய் தெரிஞ்சிட்டு வருது, என்னென்ன விஷபீச்சோடு வருது அப்படின்றது தெரியாது. அதனால் நாங்கள் தூக்குறதெல்லாம் இல்லை. வருவார், இந்த இடத்துல ஃபுல் ரெஸ்ட் எடுப்பார். சாப்பாடு வைப்போம், சாப்பிட்டு இந்த இடத்துல தான் அப்படியே படுத்துட்ருக்கோம். எதுவும் குளிப்பாட்டுறது அப்படி எதுவும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை தொட்டு செய்கிறது. மற்றபடி எதுவுமே இல்லை. பாருங்கள், ஹாய் ஹாய் ராணி. அதோட காது பாருங்கள் எவ்வளோ ஒரு கூர்மையாக கேட்குது. பட் அவர் ஏதோ ஒரு இதில் நல்லா ஆழ்ந்த தூக்கம். ராணி, ஹாய். ரெஸ்ட், பாவம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இந்த மாதிரி பூனை வளர்க்குறீங்கன்றத எங்களுக்கு சொல்லுங்கள். இது எங்களோட வீட்டில் நாங்கள் வளர்க்குற செல்ல பூனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.